இன்னைக்கு நாம பார்க்க போறது கருடாசனா இல்லைன்னா ஈகிள் பாஸ்டர். கருடர் நம்ம விஷ்ணுவோட வாகனம். அந்த பாஸ்டர், அந்த எலிமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்து ஒரு யோகா பாஸ்டர்ல பண்ண போறோம். ஈகிளோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, ஒரு சின்ன மவுஸும் ஒரு எலியும் தரையில பார்த்தோன்னா அங்கேருந்தே பார்க்க முடியும். அதை கான்சென்ட்ரேட் பண்ணி குவையட்டா அந்த எலியை பிக்கப் பண்ண முடியும். மனசு அவ்வளோ ஷார்ப்பாக குவையட்டா இருக்கணும். அது மாதிரி மனசு எடுக்கிறதுக்கு தான் இந்த பாஸ்டர் கருடாசனா. சரிங்களா? கிரேட் ஃபார் மென்டல் கான்சென்ட்ரேஷன், ஈவன் மோர் பெட்டர் ஃபார் ஸ்டெபிலிட்டி ஆஃப் த பாடி அண்ட் ஸ்ட்ரென்த் ஆஃப் த பாடி. ஸோ இந்த போஸ் எப்படி பண்ணணும்னு இப்போ பார்க்க போகிறோம். இந்த போஸில் நம்ம 2 வேரியேஷன் காட்ட போகிறோம். ஃபர்ஸ்ட்டு சிம்பிளாக எடுத்துகிட்டு கொஞ்சோண்டும் ஒரு லெவல் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக எடுக்க போகிறோம். அது எப்படின்னா, உங்கள் ரைட் லெக் ஸ்ட்ராங்காக வச்சுக்கோங்க. நீஸ் எல்லாமே ஸ்ட்ராங்காக வச்சுட்டு உங்கள் ரைட் டோஸஸ் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி தரையில் பிடிக்கிற மாதிரி காலை வச்சுக்கோங்க. ரைட் நீ ஸ்லைட்டாக பெண்ட் பண்ணி உங்கள் லெஃப்ட் லெக் மேலே தூக்கி நீ மேலே நீ, ஓகேங்களா, ஒரு சேரில் உட்கார மாதிரி உட்காந்துக்கோங்க. அது பண்ண உடனே இங்கே உட்காரலாம். ஃப்ரம் தேர் உங்கள் ஹிப்ஸை இன்னும் கீழே எடுத்துன்னு வரலாம். செஸ்ட் அப்படியே மடங்கக்கூடாது, செஸ்ட் மேலே வச்சுக்கோங்க. லெஃப்ட் லெக் இன்னும் பின்னாடி எடுக்க முடியும்னா உங்கள் லெக்கோட வெளியில் சைடில் எடுத்துன்னு வந்துட்டு காலை ஹுக் பண்ணலாம். 2 கையும் மேலே தூக்கி எல்போவில் க்ராஸ் பண்ணி இதுவும் ஹோல்ட் பண்ணிக்கோங்க. சிட் as deeply as possible. எவ்வளோ சின்னதாக உட்கார முடியுமா உட்காந்துக்கோங்க. இது ஒரு 5 breaths-ஆக இருக்க போகிறோம். 5, 4, 3, 2, 1. ஸ்லோலி ரிலீஸ் பண்ணி உங்கள் 2 காலும் ரிலாக்ஸ் பண்ணலாம். ஸோ இந்த போஸோட பேர் கருடாசனா. ஸோ நீங்கள் பண்ணும்போதே யூ வுட் ஹவ் ஃபெல்ட் இட். நிறையவே ஸ்ட்ரென்த் அண்ட் கான்சென்ட்ரேஷன் தேவை. அதுனா போஸ்லேருந்து ஆடி ஆடி வெளியில் விழுந்துடும். ஸோ இட்ஸ் இம்பார்ட்டன்ட் டு பிரிங் அவர் மைண்ட் டு தட் ஒன் ஸ்பாட். இதுதான் யோகாவோட ஆக்சுவல் பெனிஃபிட். எல்லா போஸும் பண்ணி பண்ணி ஃபைனலாக நம்ம மனசு தான் குவையட் ஆகணும். அதுதான் யோகாவோட ஆக்சுவல் பெனிஃபிட். ஸோ இந்த போஸ்லேயே யூ வுட் ஹவ் பீன் ஏபிள் டு கெட் தட். ஸோ டெஃபினட்டாக டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். மனசை குவையட்டாக வச்சுக்கோங்க, உடம்பை ஸ்ட்ராங்காக வச்சுக்கோங்க. ஓகே, தேங்க்யூ ஸோ மச். அடுத்த வாட்டி பார்க்கலாம்.